வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் ஊக்கம் உடைமை அந்த அதிகாரத்தில் 4வது குறள். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. இந்த குறள் பாருங்கள். முதல் குறளில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்ம பொருள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் உடைய ஒருத்தர் எப்பவும் வருந்த மாட்டார் அப்படின்னு பார்த்தோம். அதற்குரிய பதில் இந்த குறளில் இருக்குது. அவர் ஏன் இப்படி வருந்த மாட்டார்? ஒரு ஊக்கம் இல்லாத மனிதன் கையில் இருக்க பொருளோ இல்லை திறமையோ ஏதோ ஒன்று போயிடுது அப்படின்னா அவ்வளோதான், அப்பயே உடைஞ்சு போயிடுவோம். ஆனால் மனதில் ஊக்கமுடையவன் அப்படி உடைந்து போவதில்லை. என்ன காரணம் அப்படின்னா பதில் இங்கே பாருங்கள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும். ஆக்கம்ன்றது பொருள். அந்த பொருள் அதர்வினாய் செல்லும் அப்படின்னா அவன் இந்த ஊக்கம் உடையவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வழி கேட்டுட்டு போகுமா. அதர்வினாய்னா தானே வழியே போகுமா ஊக்கம் உடையவன்கிட்ட. அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுடைய. கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் என்னால் முடியும் அப்படின்னு அந்த ஊக்கத்தில் மனதில் வைத்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட அந்த செல்வம், அந்த ஆள் எங்கடா இருக்கான் அப்படின்னு வழியை கேட்டுட்டு போய் அந்த செல்வத்தை கொடுக்குமா. அதனால தான் அந்த ஊக்கம் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், இந்த பொருள் போயிடுது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறது. ஏன் அப்படின்னா இந்த பொருளை வரவழைக்கக்கூடிய ஊக்கம் என்னிடத்தில் இருக்கிறது, இந்த ஊக்கத்தை வைத்து நான் அந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அதனால் அவன் அதுக்காக வருத்தப்படுறதில்லை. அந்த 3வது குறளுக்கான விளக்கம் இந்த 4வது குறள் நமக்கு எப்படி அப்படின்னா, அந்த ஊக்கம் மிகுந்தவனிடத்தில் செல்வம் வழி கேட்டுக்கொண்டு அவனை சேரும். அதனால தான் என்ன அப்படின்னா அந்த அசைவிலா ஊக்கம் அதுதான் முக்கியம். நமக்கெல்லாம் ஒரு ஊக்கம் வரும். என்ன இன்றைக்கி அது எல்லாருக்கும் இந்த புது வருஷம் வரப்போகிறது. புது வருஷம் வந்தோன்னே ஒரு ஊக்கம் வரும். இந்த வருஷம் முழுசும் இதை பண்ணியே அவன். அது போக 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 10 நாள் 15 நாள் ஒரு மாதத்துக்குள்ளே என்ன யோசிச்சோன்னே மறந்து போயிடும். அந்த ஊக்கம் இவர் சொல்லலை. அசைவிலா ஊக்கம், அதில் நிற்கணும், இதுதான் வேணும் அப்படின்னா அதுக்காக அந்த உற்சாகம் மனதில் எப்பொழுதும் குறையாமல் வைத்துக்கொண்டு அதை நோக்கி வேலை செய்து அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இருந்தது அப்படின்னா அவனை தேடிக்கொண்டு பொருள் வரும். பொருள்னால் எல்லாமே வரும். அதற்கு அடிப்படை அந்த ஊக்கம் தான். அதுதான் இந்த குறளை சொல்கிறார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அப்படிப்பட்ட ஒரு ஊக்கம் நமக்கு வேணும். அது எதில் வேணால் இருக்கலாம், எந்த துறையில் வேணால் இருக்கலாம். படிப்புலையாக இருக்கலாம், விளையாட்டுலையாக இருக்கலாம், அல்லது நல்ல வாழ்க்கை முறையை நம்ம அமைத்து கொள்வதிலாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை செம்படுத்தி கொள்வதிலாக இருக்கலாம், மேலும் மேலும் ஆன்மீகத்தில் முன்னேறுவதாக இருக்கலாம், ஒரு பண்பட்ட மனிதனாக ஆவதில் இருக்கலாம், சுவாமி சொல்ல மாதிரி சினம் தவிர்த்தலாக இருக்கலாம், கவலை ஒழித்தலாக இருக்கலாம், நான் யார் அப்படின்ற தத்துவத்தில் ஆழ்ந்து போகிறதா இருக்கலாம், இல்லை மற்றவங்ககிட்ட பழகிற முறையை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த அசைவில்லாத ஊக்கம் அதுதான் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கும். நான் என்னை மாற்றிக்கணும், இப்படித்தான் மாற்றிக்கணும் என்னை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் அது முடியும். அதுக்கு இயற்கை உங்களுக்கு நல்ல விஷயமா இருந்தால் இயற்கை உங்களுக்கு உதவி பண்ணும். நம்புங்க. அந்த ஊக்கத்தை மட்டும் விடவே. அதுதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லுது. முதல்ல மனதில் நினை, அறம் செய்ய விரும்பு. எப்பவும் விரும்பிட்டே இருங்க. அதில் என்ன விரும்புறதுக்கு என்ன காசா பணமா? அது உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்கும். நான் இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் உடலாலேயோ மனதாலேயோ இல்லை பொருளாலேயோ உடலாலேயும் பொருளாலேயும் பண்ண முடியல அப்படின்ற சூழ்நிலை இன்றைக்கி இருந்ததுன்னா பரவாயில்ல, மனதால் நினைங்க, எப்படியாவது நிறைவேறும். அதுதான் இந்த அசைவிலா ஊக்கம். அதை நாம்ளும் பயிற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நாளை அடுத்து